வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். புளிச்சக்கீரையை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹெல்தி ரெசிபி பார்க்கலாம். கோங்குரா ஊறுகாய்னா அது எண்ணெய் நிறையா வேணும். எங்கள் வீட்டில் அது ரொம்பவும் சாப்பிட மாட்டோம். அதனால் இதாகாது. சூடான சாத்தில் இதை ஒரு ஸ்பூன் போட்டு நெய் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால்லாம் கூட குறையும். புளிச்சக்கீரையை வாங்கி கீரையை ஆஞ்சி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு நிழலில் காய வச்சுக்கோங்க. நிழல்லையே காய வைங்க, வெயிலில் வேண்டாம். அது அப்படியே காஞ்சி சருகாட்டம் ஆகிடும். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அதை அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சதை நான் மெஷர் பண்ணுறப்ப ஒரு 3/4 கப் அளவுக்கு இருந்தது. இப்போ காமிக்கிறேன். 2வது தடவை போடுறப்ப ஒரு 4 பல் பூண்டியும் தோலெல்லாம் கூட எடுக்க வேண்டாம். அது தோல்லையும் சில ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. 4 பல் பூண்டையும் போட்டு அப்படியே சுற்றிக்கோங்க மிக்சியில். இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு போடுறேன். 1 டீஸ்பூனே போட்டுக்கலாம், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் அதை எவ்வளோ இருக்குன்னு ரஃப்பாக அளந்துக்கோங்க. இது 3/4 கப்பு தான் இருக்குது. இதில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு ஒரு 1/3 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 மிளகா சின்னதாக. இது புளிச்சக்கீரைக்கே ஒரு புளிப்பு இருக்கும்ல, அதனால் 3 மிளகா, இல்லாட்டி நார்மலாக மிளகா நிறையா யூஸ் பண்ண மாட்டேன். அது எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. உப்பு இப்போ போட்டுக்கோங்க, பெருங்காயம், வெள்ளைத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் சுற்றிக்கோங்க. அந்த மிக்சியிலேயே அந்த புளிச்சக்கீரையும் கலக்கிறதுக்காக அப்படியே போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் எல்லாம். இது அவ்வளோதான். இது நான் சொல்கிற மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாதத்தில் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நெய்யும் போட்டு பிசைஞ்சு டெய்லி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையும். இது மாதிரி நிறையா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.